ஹாய் சார், கார் சென்ஸ்ல பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம கடைக்கு ஒரு கியா செல்டாஸ் வந்திருக்கு. அந்த வண்டியில வந்து டிஃபால்ட்டா வர போஸ் செட்டப்பை மொத்தமா எடுத்துட்டு ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஆம்ப் ஊஃபர் இது எல்லாமே எடுத்துட்டு நம்ம வந்து ஆடி சென்டர் பிராண்ட்ல பண்ணிருக்கோம். கஸ்டமருக்கு டிஃபால்ட்டா வரது வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஸோ அதை மொத்தமா நம்ம எடுத்துட்டு ஆடி சென்டர் பிராண்ட்ல பண்ணிருக்கோம். ஆடி சென்டர்ல நம்ம 3-வே செட்டப் பண்ணிருக்கோம். அதுல என்னென்ன பண்ணிருக்கோன்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. இதுல பண்ணிருக்கோம் ப்ராப்பரான ஒரு 3-வே ஆடியோ செட்டப் பண்ணிருக்கோம். 3-வேல ஆடி சென்டர் பிராண்ட்ல ஓச்சேன்ற சீரிஸ்ல நம்ம பண்ணிருக்கோம். மிட் ஊஃபர் வந்து உங்களுக்கு AV 6.5 சீரிஸ்ல வந்து இதுல பண்ணிருக்கோம். மிட் ரேஞ்ச் வந்து ஓச்சேல AV 3.0 பண்ணிருக்கோம். ஓச்சே சீரிஸ்ல டியூட்டர் வந்து AV 1.1 சீரிஸ்ல வந்து நம்ம அந்த வண்டியில பண்ணிருக்கோம். அண்ட் தென் பிளஸ் வந்து கோஆக்சல் பண்ணிருக்கோம். கோஆக்சலுமே ஓச்சேல AV X6.5 சீரிஸ்ல நம்ம பண்ணிருக்கோம். இதுல மாடல்ல பண்ணிருக்கோம். 3-வேவை ஆக்டிவ் செட்டப் பண்றதுக்காக 8 சேனல் ஆம்பிளிஃபையர் 9 சேனல் ப்ராசஸர் பில்டா வரக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இதுல வந்து ஆட் பண்ணிருக்கோம். 400 சீரிஸ்ல நம்ம பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவ் செட்டப்பா பண்றதுக்காக ப்ராசஸர் வித் ஆம்ப் ரெண்டுமே கம்பைண்டா வரக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இதுல நம்ம இன்பில்ட் பண்ணிருக்கோம். 1200 வாட்ஸ் வரக்கூடிய ஒரு DSP ஆம்பிளிஃபையர் தான் நம்ம இந்த வண்டியில போட்டு கொடுத்துருக்கோம். 8 சேனல் ஆம்ப் 9 சேனல் DSPயோட வரக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர் தான் இது. இதை வச்சு தான் நம்ம டோட்டல் ஸ்பீக்கருமே மொத்தமா வந்து டிரைவ் பண்ண போறோம். ஒரு ஆடியோக்கு தேவை முக்கியமானது பேஸ் தான். அந்த பேஸுக்காகவே நம்ம ஆடிசன் பிராண்ட்ல தான் நம்ம பண்ணிருக்கோம். இன்பில்ட் ஆம்பா வரக்கூடிய ஒரு ஊஃபர் தான் வந்து நம்ம இந்த பண்ணிருக்கோம். ஊஃபரோட மாடல் வந்து APBX 10AS2 மாடல் தான் வந்து இதுல பண்ணிருக்கோம். டோட்டலா வந்து 800 வாட்ஸ் வரக்கூடிய ஒரு சப் ஊஃபர் தான். இது வந்து கண்ட்ரோலரோட வந்து உங்களுக்கு சப் ஊஃபர் கண்ட்ரோலரோட இதுல கூட கொடுத்துருவாங்க. அந்த ஊஃபர் தான் இது கூட நம்ம ஆட் ஆன் பண்ணிருக்கோம். இது கூடவே வந்து நம்ம டேம்பிங்கும் பண்ணிருக்கோம் சவுண்ட் ப்ரூஃப்காக. அது என்ன பிராண்ட்ல பண்ணிருக்கோம்னா டாக்டர் ஆர்டெக்ஸ் பிராண்ட்ல பிளாட்டினம் அப்படின்ற சீரிஸ்ல நம்ம பண்ணிருக்கோம். இது வந்து 2.6 mm வரக்கூடிய ஒரு திக்னஸ்ல வரக்கூடிய ஒரு ஷீட் தான். இதுல வந்து நம்ம 2 லேயர்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்சைட் அண்ட் அவுட் சைடு 2 லேயர்ஸ் மொத்தமா 4 டோர்ஸ்க்குமே நம்ம 2 லேயர்ஸ் தான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது போறதுனால உங்களுக்கு வர மியூசிக் வந்து கிளாரிட்டியா எடுத்து கொடுக்கும். ஜாரிங் நாய்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்காது. ஸோ அதுக்காக வந்து நம்ம டேம்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம். மியூசிக்லுமே நல்ல ஒரு கிளாரிட்டியாவும் கேட்கும். உங்களுக்கு டிக்கில் வர டோருக்குமே வந்து பண்ணிருக்கோம். ஸோ அங்கேயுமே கொஞ்சம் நாய்ஸ் வரும்ன்றதுனால அதுலயுமே நம்ம ஃபுல் டேம்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்சைட் அவுட் சைட்லயுமே 2 சைட்லயுமே பண்ணி கொடுக்க போறோம். ஆன் ப்ராசஸ்ல இருக்குது. இந்த ஸ்பேஸை நம்ம ஏன் யூஸ் பண்றோம்னா பேக் சைட்ல வந்து மொத்தமா டோர் வழியா தான் உங்களுக்கு ரெயின் வாட்டர்லாம் வந்து ட்ரை ஆகும். ஸோ ட்ரை ஆகும்போது அந்த டெர்மினல்ல வந்து உங்களுக்கு வாட்டர் பட்டுச்சுன்னா ரெஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதையுமே நம்ம அவாய்ட் பண்றதுக்காக இந்த ஸ்பேஸர் வந்து நம்ம இதுல போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஆடியோக்கு வந்து மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வயரிங் தான். குவாட்ன்ற பிராண்ட்ல முழுக்க OFC கேபிள் ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள் சொல்லுவாங்க. அந்த கேபிள் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த கேபிள் யூஸ் பண்றதுனால எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஆடியோ நல்ல கிளாரிட்டியா கிளியரா கேட்க முடியும். அதனால இந்த வயரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஆம்புக்கு தனியா ஸ்பீக்கருக்கு தனியா எல்லாமே வந்து பிரீமியமான ஒரு வயரிங் தான் யூஸ் பண்ணிருக்கோம். குவாலிட்டியான ஒரு வயரிங் பண்றோம்னா முக்கியமான தேவை வந்து இந்த ஸ்லீவ்ஸ் தான். இந்த வயர் வந்து எந்த விதமான டேமேஜுமே ஆகாது. இது போடும்போது சைஸுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம போட்டு இதுல பேக் பண்ணி கொடுப்போம். பின்னாடி சப்வூஃபருக்கு போற வயர் எல்லாத்துலயுமே நம்ம அந்த ஸ்லீவ்ஸ் ஆட் பண்ணி தான் பண்ணிருக்கோம். ப்ராப்பரான ஒரு செட்டப்ல தான் பண்ணி வச்சிருக்கோம். ஆன் ப்ராசஸ்ல இருக்கு. தவிர்த்து நம்ம பில்லர் மோல்டிங்லாம் வேற பண்ணணும். அதுவும் ஆன் ப்ராசஸ்ல இருக்கு. இதை பத்தின தனி வீடியோ டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம் முடிஞ்சதுக்கு அப்புறம். இதே மாதிரி உங்க வண்டிக்கு போனோம்னா கீழே வீடியோ தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க.